இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் சொல்லுகிறது. நிறைய ஜபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் எவ்விதமாய் ஜெபித்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக தானியேல் தினமும் 3 வேளை என்ன செய்தாராம்? ஜெபித்தார். முதல்ல என்ன பண்ணாராம்? தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணார். இன்னைக்கு தினமும் 3 வேளை சாப்பிடுகிறோம், ஆனா ஒரு நேரம் கூட ஜெபிக்காதவர்களாய் அநேகர் என்ன செய்யறாங்க? காணப்படுகிறாங்க. 3 வேளை தானியேல் ஜெபம் பண்ணினார். அட்லீஸ்ட் நம்ம 2 வேளை ஆகில என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். காலையிலேயும் ஜெபம் பண்ணலாம், இரவில் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். இடைப்பட்ட நேரம் நம்ம எப்ப நேரம் கிடைத்தாலும் நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆனால் தானியேல் என்ன பண்ணாராம்? தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணாராம். இரண்டாவதாக அவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? முழங்கால் படியிட்டு என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணார். நம்ம ஜெபிக்கிற போது முழங்கால் படியிட்டு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட முழங்கால் படியிட்டு அவர் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணார். இன்னைக்கு நிறைய பேருடைய ஜெபம் என்ன செய்கிறது? உட்கார்ந்துகிட்டே ஜெபிக்கிற ஜெபமா என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. படியிட்டு ஜெபிக்க முடியாதபடி சில பலவீனங்கள் இருக்கலாம். ஆனா அந்த பலவீனத்தோடு நம்ம ஜெபிக்கிற போது ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தை என்ன செஞ்சிருவாரு? மாற்றிடுவார். நம்ம ஜெபிக்கணும். முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபம் பண்ணணுமா? நிறைய நேரத்துல நம்ம அப்படி ஜெபிக்கிறதே என்ன செய்யாது? கிடையாது. ஆனால் இன்றையிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளணும், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணணுமா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வழக்கமான ஜெபத்தை என்ன செய்தாராம்? செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் முன் செய்து வந்தபடி, அவர் முன்ன என்னெல்லாம் செஞ்சுட்டு வந்தாரோ அதே போல அவர் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணினார். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தடை வந்த பிறகு என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணார். தடை வந்தது, ஜெபிக்க கூடாது என்கிற தடை, தேவனை ஆராதிக்க கூடாது என்கிற தடை வந்த போது அவர் என்ன செய்தாராம்? ஜெபம் பண்ணாரா? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ள ஜெபம். தானியேல் 6:23 சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் என்ன செய்யல? காணப்படவில்லை. அல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். தானியேல் 6:10 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த 6 விதமான காரியங்கள் இந்த 2 வேத வசனத்திலையும் இருக்கிறது. ஒன்று நம்ம பார்க்கிறோம், தினமும் 3 வேளை என்ன செய்யணும்? ஜெபித்தார் தானியேல். நம்மளும் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை பொறுத்து, நம்முடைய வேலைகளை பொறுத்து நம்ம என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். நம்ம வேலை செய்வதற்கு முன்பதாகவே நம்ம என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். அதிகாலையில நிச்சயமாக நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபம் பண்ணிதான் ஆகணும். அல்லேலூயா. அதிகாலையில நீங்க கட்டாயமாக என்ன செஞ்சிருங்க? ஜெபித்துருங்க. நீங்க மத்தியானம் ஜெபம் பண்ண முடிகிறதோ சாயங்காலம் ஜெபம் பண்ண முடிகிறதோ தெரியல, அதிகாலையில கட்டாயமாக ஜெபம் பண்ணணும். ஒரு நாளை துவங்கும் போது நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அடுத்து நீங்க ஒரு நாளை முடிக்கும் போது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தி நீங்க அந்த நாளை என்ன செய்யணும்? முடிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தானியேல் அவர் 3 வேளை என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணார். இன்னைக்கு எத்தனை பேர் 3 வேளை ஜெபம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல கிறிஸ்தவர்களா இருக்கிற அநேகர் ஒரு நேரம் ஜெபிப்பதே நிறைய பேர் என்ன செய்யாது?
கிடையாது. இன்னைக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு நேரம் ஜெபிக்கிறவர்கள் கூட இன்னைக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா வேலை பிஸி அப்படின்னு சொல்லி வேக வேகமா என்ன செய்யறாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நேரம் கூட ஜெபிக்க முடியாத விசுவாசிகள் அவர்கள் விசுவாசிகள் அல்லவே அல்ல. ஒரு நேரம் கூட ஜெபிக்கல, ஒரு நேரம், ஒரு மணி நேரம் கூட ஜெபம் பண்ணலனா அவங்க தேவ பிள்ளைகள்னு சொல்லவே கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆனா தானியேலோ 3 நேரம் ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்னார், எருசலேமுக்கு நேராக அவர் என்ன செய்தார், பலகணிகள் திறந்திருக்க அவர் வீட்டுக்குள்ளே போய் என்ன செய்தாராம், ஜெபம் பண்ணினார். தனியாய் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது, கூடி ஜெபிக்கிற ஜெபமும் என்ன செய்து இருக்கிறது. எல்லா ஜெபமுமே நமக்கு தேவை. அறைக்குள்ளே போய் என்று சொன்னால் தனித்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம் என்பதை அறிந்து கொள்ளணும். அப்ப தானியேலை போல நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண, நல்ல பாடல் பாடுவோம். தானியேலை போல ஜெபம் பண்ணணும். சிங்கங்களின் வாய்களை என்ன செய்யணும், தினம் தினம் கட்டன்னு பாடல் பாடுகிறான். தானியேல் எப்படி ஜெபம் பண்ணார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் அதன்படி ஜெபிக்க முடியும். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினா. அடுத்து பார்த்தீங்கன்னா முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். முழங்கால் படியிட்டு என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணல. வேதம் சொல்லுகிறது, எலியாவின் ஜெபத்தை குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் என்ன செய்தாராம், இருந்தார். ஆனால் அவர் கருத்தாய் என்ன பண்ணாராம், ஜெபம் பண்ணார். கருத்தா ஜெபம் பண்ணணும். ஆமென் ஆமென். நம்மள மாதிரி பாடல. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு கஷ்டம் இருக்கு, எங்களுக்கு பாடு இருக்கு. யாருக்கு தான் வேலை இல்லாம இருக்கு, யாருக்கு தான் கஷ்டம் இல்லாம இருக்கு, யாருக்கு தான் பாடு இல்லாம இருக்கு. ஆனால் அதன் நடுவிலையும் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நிறைய காரியங்களில ஜெயத்தை என்ன செய்வார்கள், பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நிறைய விஷயங்கள்ல ஜெயம் பெற்றுக்கொள்ளணும். எல்லாமே இருக்கு, அதனால நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும், எல்லாமே எனக்கு இருக்கு அதனால நான் ஏன் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. எனக்கு தான் ஒரு குறையும் இல்லையோ, ஒண்ணு இல்லாதவங்க தான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இல்லவே இல்லை. வேதம் கற்றுக் கொடுக்கிறது எல்லாருமே என்ன செய்யணுமா, ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். முழங்கால் படியிட்டு என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். முழங்கால் படியிடும் போது கொஞ்சம் முட்டு என்ன செய்யும், வலிக்கதான் என்ன செய்யும், வலித்தால் தான். எனக்கு கஷ்டப்படாம எந்த நன்மை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வேலைக்கு போகிறோம், வெயில் வரும், மழை வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா குளிர் வரும். எல்லாவற்றின் மத்தியிலையும் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு பலன் என்ன செய்யும், கிடைக்கும். நம்ம வேலை செய்த, ஐயோ வெயில் அடிக்க, குளிர் வருது அப்படின்னு வீட்டுக்குள்ள இருந்தோம்னா நமக்கு என்ன செய்யாது, பணம் கிடைக்காது, சம்பளம் என்ன செய்யாது, கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் பலன் உண்டு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பிரயாசப்படணும், ஜெபிக்கணும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற போது கர்த்தர் நமக்காய் என்ன செய்வார், கிரியை செய்வார். நம்ம ஜெபிக்கிற போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், இறங்கி வந்து அற்புதம் செய்வார். அடுத்து பார்த்தீங்கன்னா வழக்கம் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். வழக்கமான ஜெபம். இப்ப வழக்கமான ஞாயிறு ஆராதனை என்ன செய்து நம்ம நடக்கிறது, வழக்கமாக காரியங்களும் அதிகமாய் செய்கிற காரியங்களும் இருக்கிறது. நிறைய பேரு சில வேலைக்கு வழக்கமாய் செய்கிற வேலையை என்ன செய்வாங்க, செய்வாங்க. எக்ஸ்ட்ராவும் என்ன செய்வாங்க, செய்வாங்க. 8 மணி நேரம் வேலைனா 8 மணி நேரத்துக்குரிய சம்பளமும் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 4 மணி நேரம் வேலை பார்த்தா அதுக்குரிய சம்பளமும் என்ன செய்யும், கிடைக்கும். வழக்கமான ஜெபம் நமக்கு அவசியம். அதை விட அதிகமான ஜெபமும் நமக்கு என்ன செய்யுது, அவசியம். வழக்கமாய் ஜெபிக்கிறதை நம்ம விட்டுறக்கூடாது. அடுத்து அதற்கு மேல் உள்ள ஜெபத்தையே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதிகாலையில் எழும்பி வழக்கமா ஜெபம் பண்றீங்களா, தினமும் ஜெபம் பண்றீங்களா, அதை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. நம்முடைய ஜெபிக்கிற போது நிச்சயம் ஜெயம் நமக்கு என்ன செய்து உண்டு. ஜெபிக்காதவர்களுக்கு நிச்சயம் ஜெயம் என்ன செய்யாது, கிடையாது. அதான் நம்ம பாடல் பாடினோம், ஜெபமே ஜெயம் என்று சொல்லி பாடினோம். ஜெபம்தான் நமக்கு என்ன செய்யும், ஜெயத்தை கொண்டு வரும். எதுலெல்லாம் ஜெயம் வேணும், பாவத்துல, பிசாசின் போராட்டம், பிரச்சனையிலிருந்து, இப்படி இன்னும் நிறைய காரியம்
காரியங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். எல்லாவற்றுக்கும் ஜெயம். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார், சாத்தானை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை என்ன பண்ணாரு? ஜெயித்தார். அதற்கு முக்கிய காரணம் அவர் ஜெபித்தார். ஜெபிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசுவே ஜெபித்தார், அவரே நமக்கு மாதிரியை வைத்தார். அவருக்கு சிலுவை பாடு என்ன செய்தது? வந்தது. சிலுவையில் அடித்து அவரை என்ன செய்யணும்? உயிரோட கொலை செய்யணும். அப்படிப்பட்ட நிலைமையில அவர் அதற்கு முன்னாடி போய் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு ஜெபித்தார். அப்ப நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். வழக்கமான ஜெபம். அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, தடை வந்த பிறகு என்ன செய்தாரு? ஜெபித்தார். நீங்க ஜெபிக்கவே கூடாது என்கிற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ராஜா சொன்னார், இந்த சில நாட்கள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது, ஆராதிக்க கூடாதுன்னு கட்டளை என்ன செஞ்சிருச்சு? தேசம் எங்கிலும் வந்துருச்சு. யாருமே ஜோமன கூடாது. ஒரு தேசத்துல ஒரு சட்டம் வருகுதுன்னு வைத்துக் கொள்ளுங்க, யாருமே இயேசு ஆராதிக்க கூடாது, யாருமே ஆலயத்துக்கு போக கூடாது. ஆலயத்துக்கு வரும்னு சொன்னா எத்தனை பேர் நிப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் தானியேலோ வென்றார். தடை வந்த பிறகு என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. தானியேல் தடை வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாரு? ஜெபித்தார். என்ன தடை வந்தது? ஜெபிக்க கூடாது. ஆண்டவரை தான் என்ன செய்யணும்? ஆராதிக்கும். இன்னைக்கு தேசத்தில் அப்படிப்பட்ட சட்டங்கள், தடைகள் வந்ததுன்னா எத்தனை பேர் ஜெபிப்பாங்க, எத்தனை பேர் ஆராதிப்பாங்க அப்படின்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட ஜெபிக்கவே கூடாது என்கிற தடை வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஜெபத்தை விட்டுறக்கூடாது. பல பிரச்சனை வரும். ஜெபிக்கன்னா பல தடை என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். ஆனா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற மாற்றம் அது பயங்கரமா இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறிய காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை பார்க்கிற போது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஜெபிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆனா ஜெபிக்கல அப்படின்னா ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, தடை வந்த பிறகு என்ன செய்தாரு? ஜெபம்னா. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தோடு ஜெபம்னா. வேதம் சொல்லுகிறது, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யுமா? ரட்சிக்கும். இயேசுவினிடத்துல அநேகர் வந்தாங்க. அநேகர் அற்புதத்துக்காய் வந்தபோது ஆண்டவர் சொன்னார், வா, விசுவாசம் உன்னை என்ன செஞ்சது? ரட்சித்தது. நீ போன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரு? அனுப்பிவிட்டார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் தான். நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இயேசுவினிடத்துல நிறைய பேர் வந்தாங்க. அதிலும் குறிப்பாய் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தான்? வந்தா. எத்தனை வருஷம்? 12 வருஷம் பெரும்பாடு. பணமெல்லாம் செலவழிந்துருச்சு. ஆனா அவ விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செய்தான்? தொட்டாள். தொட்ட போது இயேசுவின் இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அங்கே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம். எவ்வளவேனும் சந்தேகப்படாம என்ன செய்யணும்? ஜெபம். தானியேல் 6:23 சொல்லுகிறது. தானியேல் 6:23 கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் தன் தேவன் பேரில், யார் மேல? தேவன் பேர்ல, தன்னுடைய தெய்வத்தின் மேல அவர் என்ன பண்ணாராம்? விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் என்ன செய்யல? காணப்படல. தானியேலை சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்டாங்க. போட்ட போது அவருக்கு ஏதாவது சேதம் வந்துச்சா? ஒரு சேதமும் வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஒரு சேதம் வரல. அதுக்கு ஒரே ஒரு முக்கிய காரணம் என்ன? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினார். விசுவாசத்தோடு அவர் ஜெபித்தார். ஜெபித்த போது அங்க என்ன நடந்தது என்று சொன்னார், அவரை சிங்க கெபியிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வந்தார். நீங்க ஜெபிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்யும்? மாறும். ஜெபிக்க 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 நீங்க எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, ஜெபிக்கிற போது என்ன பிரச்சனை இருந்தாலும், சிங்கம் போன்ற பிரச்சனைகள்
தானியேலை சிங்கக்கெபிக்குள்ள தூக்கி போட்டாங்க. போட்ட போது என்ன நடந்தது? அவரை அடித்து நொறுக்கி சிங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? சாப்பிட்டு இருக்கணும். ஆனா இவர் ஏற்கனவே விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு மனிதனா என்ன செய்தாரு? இருந்தால் வேதம் சொல்லுகிறது. இது யார் சொல்றா? ராஜா சொல்லுகிறார். ராஜா தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கி விடப்பட்டான். அந்த ராஜா சொன்னது, அவன் தன் பேரில், தேவன் பேரில், தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியா அவனுக்கு ஒரு சேதமும் வரல. யார் சொல்றான்? தானியேல் சொல்லல, ராஜா சொல்லுகிறான். அப்போ மற்றவர்கள் சொல்லுகிற அளவுக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை, நம்மை விடுவிக்கிறவர் என்பதை, நீங்களும் நானும் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறோம் என்பதை யார் பார்க்கணும்? மற்றவங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். மற்றவங்க அறிந்து கொண்டு சொல்லணும், நீங்க ஆராதிக்கிற தேவன் மேல நீங்க விசுவாசமா இருந்தீங்க, அதனால அந்த தெய்வம் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? அற்புதம் செய்தார் என்று சொல்லி என்ன செய்யணும்? சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு வேணும். விசுவாசம் உள்ள ஜெபம். நமக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? விசுவாசம் இல்லாம ஜெபம் பண்ணா என்னத்த ஜெபம் பண்ணி என்னத்த? நம்மளும் இத்தனை வருஷம் இத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலே வரலன்னு சொல்லி அதனால என்ன ஜெபம் பண்ண அப்படின்னு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். தேவன் மேல விசுவாசமாய் வைத்து அவன் ஜெபித்தபடியினாலே ஆண்டவர் தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கடைசியாக அவர் செய்ததான காரியம் ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? சொல்லணும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுருந்தோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம கவலையாகவே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஐயோ இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு நம்ம கவலையோடு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்நாள் தேவனுடைய ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணா, ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவள் அதற்கு பிறகு வேதம் சொல்லுகிறது, அவள் துக்க முகமா என்ன செய்யல? இருக்கல. துக்க முகமா இருக்கல. முகத்தை அப்படியே உட்கார்ந்துகிட்டு சோர்ந்து போய் என்ன செய்யல? இருக்கல. அதுக்கு பிறகு அவள் சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுக்கு விசுவாசம் உள்ள ஜெபமா இருந்தது. கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்கிற நம்பிக்கையோடு அவர் என்ன செய்தார்? கடந்து போனார். ஸ்தோத்திரம் செலுத்தணும். தேவன் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே நீங்க எங்களுடைய ஜெபத்தை கேட்டீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துகிற தெய்வ பிள்ளைகளா இருக்கணும். இப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் என்ன செய்யணும்? வரணும். ஒண்ணு, தினமும் 3 வேளை ஜெபிக்கணும். 2வது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். 3வது வழக்கமாய் முன்னாடி எதெல்லாம் செய்து வந்தோமோ அதெல்லாம் செய்யணும். அடுத்து 4வதாக நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்க கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாதுன்னு தடைகள் வந்தது. அப்படி வந்த போதும் அவர் என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணினார். அடுத்து விசுவாசத்தோடு ஜெபித்தார். அடுத்து ஜெபித்து முடித்தவனை ஸ்தோத்திரங்களை என்ன செய்தார்? செலுத்தினார். அதனால சிங்கத்தின் கெபியிலிருந்து அவர் வெளியே வந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இல்லைன்னா நம்ம ஜெபிப்பதற்கு பழகி கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? பழகி கொள்ளணும். வீணாய் நேரத்தை என்ன செய்யக்கூடாது? கழிக்க கூடாது. வீணாய் தேவையில்லாத பொழுதுபோக்குக்காக நேரத்தை என்ன செய்யக்கூடாது? கழிக்க கூடாது. நீங்க வீட்டுல சும்மா இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போகலையா? ஜெபம் பண்ணுங்க. வேலைக்கு போனாலும் நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய நாட்கள்ல ராத்திரியில தூங்குவதற்கு முன்னாடி நீங்க ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்யுங்க? படுங்க. தேசத்திற்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபிங்க. இந்த கிராமங்களுக்காக நீங்க ஜெபிங்க. யார் ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, ஆனா கர்த்தர் நம்மிடத்துல கணக்கு கேட்பான். இந்த கிராமத்துக்காய் நீங்களும் நானும் ஜெபிக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறான்? விரும்புகிறார். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து விடுதலை கொண்டு வரும். ஜெபம் சிங்கங்களின் வாய்களை கூட என்ன செய்யும்?
கட்டும். சிங்கம் ஒண்ணுமே சேதப்படுத்தும். இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, நம்மை கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல திரிகிறான். அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து, பிசாசானவனுடைய வாயிலிருந்து நாம் தப்புவிக்கப்படணும்னு சொன்னான். ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளாய் காணப்படன்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே நாம எல்லாரும் எழும்பி நிற்போம். அப்படியே ஒரு சில நிமிடங்கள் எழும்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். இந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஜெபிக்காதவங்களாம் ஜெபிக்கணும்னு கேளுங்க. பிள்ளைகள் எல்லாம், வாலிப பிள்ளைகள்லாம் ஜெபிக்கணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, தானியேலை போல ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல வாஞ்சையோடு கேளுங்களேன். ஜெபித்தா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் இருக்கும். ஜெபித்தால் உங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஜெபிக்கிற பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வேதம் சொல்லுகிறது, தானியேல் ஜெபித்தான். ஆனால் தானியேல் ஜெபித்ததின் நிமித்தம் சிங்கங்களின் வாய்கள் கட்டி போடப்பட்டது. தானியேல் ஜெபித்தது நிமித்தம் சிங்கத்தின் கபியிலிருந்து வெளியே வந்தார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்படணும். எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல கேளுங்க. வாய்களை திறந்து ஆமென். இருக்கிற இடத்துல ஏசப்பா, எத்தனை பேர் வாஞ்சை இருக்க எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா எனக்கு ஜெபிக்க கிருபை தாங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஜெப ஆவி ஊட்டி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவியை வந்திறங்கட்டும். ஆண்டவரிடத்துல கேளுங்களேன். ஆண்டவரே, நாங்க தானியேலை போல ஜெபிக்க கிருபை தாங்க. உங்களை மாதிரி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஏசப்பாவை போல ஜெபிக்க கிருபை கேளுங்க. ஆண்டவரே, நாங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணணும். முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. நாங்க ஜெபத்துல குறைவுள்ளவங்க ஆண்டவரே, நாங்க ஜெபத்துல குறைவுள்ளவங்களப்பா. எங்களுக்கு ஜெபிக்க கிருபை தாங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. இந்த ராத்திரி நேரத்துல ஜெபிக்க கிருபை இப்பொழுது ஆவியானவர் கட்டளையிடுகிறார். ஜெபிக்கத்தக்கதான கிருபை, ஜெப ஆவி, ஜெப அபிஷேகம் மூச்சப்படட்டும், மூச்சப்படட்டும், மூச்சப்படட்டும் ஆண்டவரே. நாமே 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 விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நாங்க ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க, அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. ஆமென். அப்படிப்பட்ட கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமென். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்க கிருபை தாங்க, ஜெபிக்க கிருபை தாங்க, ஜெபிக்க கிருபை தாங்க. நாங்க வழக்கமாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவே, ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நாங்க அதிகாலையில ஜெபிக்க கிருபை தாங்க. தினமும் 3 வேளை ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். கிருபை உண்டாவதாக. ஜெப ஆவி, ஜெப ஆவி ஊற்றுங்க, ஜெப ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெப ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கிற போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஜெப ஆவியை தந்து நம்மை ஆசீர்வதிப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்களுமே துதிக்கிறோம். நல்லவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரையும் ஒன்றாய் கூடி சேர்த்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம இவ்வளவு நேரம் பாடி மகிமைப்படுத்த, துதிக்க, ஜெபத்தை குறித்து கொஞ்ச நேரம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்திலே குறைவுள்ளவர்கள் ஜெபத்திலே வளர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தானியேலை போல ஜெபிக்கிறவர்களா, இயேசுவை போல ஜெபிக்கிறவர்களா. அவர் இயேசு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். பிரச்சனை முன்னாடி இருக்குன்னு தெரிஞ்சோம் ஜெபம் பண்ணினார். தடை வந்த பிறகும் தானியேல் ஜெபம் பண்ணினார். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அப்படிப்பட்டதான ஜெப ஆவியினாலே நம்முடைய ஜனங்களை, திருச்சபையின் மக்களை கர்த்தர் நிறைக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிக்க விடாதபடி சோர்வுகளை உண்டாக்குகிறதான எல்லா அந்நிய வல்லமைகளாம் கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீதியான நேர வேளை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவரே பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ராத்திரி வேளைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிற இந்த ஜாமத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை துதிக்க மகிமைப்படுத்த அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் இந்த கிராமங்கள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். ஜெப ஆவியினால் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தானியேலின் ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறேன். நாங்கள் சுருக்கமாய் மேலோட்டமாய் சில காரியங்களை அறிந்து கொள்ள கத்து தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரின் ஆழமாய் கற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க, வழக்கமான ஜெபத்தை ஏறெடுக்க, தடை வந்த பிறகும் ஜெபிக்க, முழங்கால் படியிட்டு ஜெபிக்க, அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாத்தானை ஜெயிக்க, சிங்கங்களை ஜெயிக்க, ஆண்டவரே சாமை கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிற பிசாசை ஜெயிக்க எங்களுக்கு கிருபைகளை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து வழி நடத்தும் ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியினால் நிரப்ப ஜெபிக்கிறோம்.